திமுகவுக்கு துரோகம் இழைக்கிற மாதிரி ராகுல் காந்தி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது இது தமிழ் மக்கள் மீது அது ஒரு பெரிய அவமானம். நீங்கள் திமுகவுக்கு செய்கிற ஒரு அவமரியாதை நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. பாஜகவிடமிருந்து பாசிச சக்திகளிடமிருந்து மீட்டு தரக்கூடிய ஜீவரட்சகன்கிற அளவில் மக்கள் நம்புகிற ஒரு பாகுபலியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவங்கெல்லாம் பப்புன்னு சொன்னாங்க, நாம் அப்பெல்லாம் நம்பலை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை நாம் அணுகிலிருந்து நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியுது அவர்கள் பப்புன்னு சொன்னது உண்மைதான். ஒரு குறுகிய கால லாபத்துக்காக இன்னைக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக மிகப்பெரிய சந்தர்ப்பவாதியாக மாறி முற்றிலுமா அந்த பக்கம் சாஞ்சி போனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகம். இவர்கள் செய்திருப்பது என்பது திமுகவுக்கு துரோகம் இல்லை, இவர்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த கூட்டணியை நம்பி ஸ்டாலின் ஜெயிக்க வேண்டும்னு ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். எனக்கு ஆற்றுக்கு ரொம்ப நெருக்கமானவர், என் சொந்தக்காரன்ட்ட கூட நான் இவ்வளவு நெருக்கமாக பழக மாட்டேன். என் நெருங்கிய ஒரு ரத்த உறவை தவிர நான் அதிகமாக விரும்புவது ஸ்டாலினை தான் சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நடிப்பு பாருங்க. அவ்வளோ பெரிய நடிப்பை செஞ்சுட்டு முதுகுல குத்திட்டு போயிட்டாரு. அதாவது காங்கிரஸை கொல்ல வேண்டும் என்பது அவருடைய முழக்கம். காங்கிரஸ் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கான வேலையை கூட அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவரே இருக்கிறார். ராகுல் காந்தி மாதிரி ஒரு நபரை அவர்கள் விட்டு வைத்திருப்பதே, ராகுல் காந்தி ஒரு பலவீனமான தலைவர், நாம இந்த காங்கிரஸ் அழிக்க வேண்டியதில்லை. நான் தான் மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் முக்து பாரத்தை நடத்தி வைப்பதற்கான ஆளே ராகுல் காந்தி தான் அப்படின்னு அவர்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். நேரில் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் முறையிட்டிருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரப்போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இப்போ ஓரளவு வந்துருச்சு, மேஜிக் நம்பர் வந்துருச்சு. இதில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள் ஒரு ரீசனபிளாக இருந்துச்சு. சிபிஐ, சிபிஎம், விசிக்க நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், திமுகவோட தோழமையாகவும் தொடருவோம், ஏன்னா அவங்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற கட்சிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம், தொழிலாளர்களுக்கு எதிராக பாசிச சக்திக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. காங்கிரஸ் முற்றிலுமாக அந்நியப்பட்டு ரிசல்ட் வருது, ரிசல்ட் அந்த சர்டிஃபிகேட்டை தான் வாங்குறாங்க, வாங்கின கையோட நேராக பனையூருக்கு போய் நாங்கள் ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திமுக தலைவரை கூட சந்தித்து வாழ்த்து கூட பெறலை. ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி விட்டுறதுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலை இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அப்போதைய, ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் கிடையாது ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்மை இந்த சமயத்தில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு இதை போட்டிருக்காரு. அவர் எம்பியாக இருக்கார் தற்போது. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கைவிடக்கூடிய ஆட்கள் கிடையாது, நாங்கள் கை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்களுடைய கையை பிடிப்பது போலவும், அதே போல் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கரத்தை பிடிப்பது போலவும் ஒரு புகைப்படத்தை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் காங்கிரஸ் என்னென்னவெல்லாம் கான்ஸ்டிடியூன்சிஸை ஃபேஸ் பண்ண போகுது. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்படியெல்லாம் திமுகவுக்கு துரோகம் இழைக்கிற மாதிரி ராகுல் காந்தி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது இது தமிழ் மக்கள் மீது அது ஒரு பெரிய அவமானம். நீங்கள் திமுகவுக்கு செய்கிற ஒரு அவமரியாதை நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. காங்கிரஸுக்கு, அதுவும் குறிப்பாக ராணிமேரி கல்லூரியில் நின்று அவர் பேசும்போதெல்லாம் ஒரு இளம் தலைவர் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய, அதாவது இவ்வளத்துக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆளவே இல்லை. மற்ற மாநிலங்களில் இவருக்கு என்ன ஈர்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு ஈர்ப்பு. இவர் தான் இந்தியாவை பாஜகவிடமிருந்து பாசிச சக்திகளிடமிருந்து மீட்டு தரக்கூடிய ஜீவரட்சகன்கிற அளவில் மக்கள் நம்புகிற ஒரு பாகுபலியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவங்கெல்லாம் பப்புன்னு சொன்னாங்க, நாம் அப்பெல்லாம் நம்பலை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை நாம் அணுகிலிருந்து நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியுது அவர்கள் பப்புன்னு சொன்னது உண்மைதான். ஒரு குறுகிய கால லாபத்துக்காக
இன்னைக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக மிகப்பெரிய சந்தர்ப்பவாதியா மாறி முற்றிலுமா அந்த பக்கம் சாஞ்சி போனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகம். சரிங்களா? அதனால பப்புன்னு அவர்கள் சொல்லியது சும்மா சொல்லல. காங்கிரஸ்காரங்க இப்ப இதை கேட்டனா என்ன சொல்லுவாங்க, சுமன் கவி ஒரு சங்கி பாத்தீங்களா, ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராடக்கூடியவர், அவரை பார்த்து நீங்க பப்புன்றீங்க பிஜேபியோட டோன்ல, நீங்க பிஜேபி என்னோட கைப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லிட்டு போட்டோம். அது பரவாயில்ல. என்ன அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ்காரன் நம்மளை சங்கின்னு சொல்றான்னா நமக்கு அதுல பெருமை தான். என்ன புரியுதா உங்களுக்கு? அதனால நாம இப்ப என்ன பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, இவர்கள் செய்திருப்பது என்பது திமுகவுக்கு துரோகம் இல்லை. இவர்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த கூட்டணியை நம்பி ஸ்டாலின் ஜெயிக்க வேண்டும்னு ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். மற்றவர்களாவது பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு சுமூகமான உறவோடு பிரிஞ்சு போயிருக்காங்க. அது துயரமாகவே இருந்தாலும் ஒரு துக்க வீட்டில் ஒன்றா பார்த்துட்டு சரிங்க உங்கள் வேலையை இனிமேல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிருக்காங்க. அது வேற. இது முதுகுல குத்துற வேலை. யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி நீயுமா புரூட்டஸ் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க. 2024 2 வருஷம் தான் ஆகுது. மை பிரதர் எனக்கு ஆற்றுக்கு ரொம்ப நெருக்கமானவர். என் சொந்தக்காரன்ட்ட கூட நான் இவ்வளவு நெருக்கமாக பழக மாட்டேன். என் நெருங்கிய ஒரு ரத்த உறவை தவிர நான் அதிகமாக விரும்புவது ஸ்டாலினை தான் சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நடிப்பு பாருங்க. அவ்வளோ பெரிய நடிப்பை செஞ்சுட்டு முதுகுல குத்திட்டு போயிட்டாரு. இது யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் அதை தாங்கி கொண்டிருக்கிறார். தேசிய அளவில் இந்த நடவடிக்கைக்கு இவர் மேல் என்ன மரியாதை இருக்கும்? என்ன சொல்றதுன்னா, ஒரு சின்ன ஒரு வாய்ப்புக்காக ஒரு நீண்ட பெரிய கூட்டணி, எத்தனை காலம் நீண்ட பெரிய கூட்டணி, இந்த கூட்டணி எவ்வளவு சோதனைகளை நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்குது. பல நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்குது. பல அவதூறு, பல பிரச்சனைகளை, அதாவது காங்கிரசினுடைய பாவங்களை எல்லாம் சேர்த்து திமுக சுமந்தது. ஈழத்தின் போர் நடந்த போது காங்கிரஸ் எல்லாம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா சுமைகளையும் தன் மீது வாங்கி கொண்டது, துரோகி பட்டத்தை வாங்கி கொண்டது. இவ்வளவும் தாண்டி மீண்டும் தொடர்ந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு விலை கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் மீறி இவர்கள் இப்படி போயிருக்காங்கிறது கண்டிப்பாக தேசிய அளவில் இவர் ஒரு அமைச்சர். இவர் ஒருபோதும் ஒரு பிஎம் சீட்டில் உட்காருவதற்கான தகுதியற்றவர் அப்படிங்கிற உளவியலை இந்தியா முழுவதும் உருவாக்கிறது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் மம்தா பானர்ஜி மற்றும் அகிலேஷ் யாதவ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சொல்லி இருக்கிறது, அதுவும் அகிலேஷ் யாதவனோட அந்த அதாவது என்னது, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு ஒரு பழமொழி, அது திருக்குறள் இருக்குது. ஒரு கேடு நடப்பதிலும் ஒரு நன்மை இருக்குது. என்னன்னு சொன்னா, நண்பனுடைய உண்மையிலேயே அவனுடைய நட்பு உண்மைதானா அப்படிங்கிறத அளந்து பார்ப்பதற்கான ஸ்கேல் அதுதான். இந்த கேடு தான் நமக்கு யார் உண்மையான நண்பன் யார் துரோகிங்கிறத காட்டும். இன்னைக்கு ஒரு கேடு காலம் திமுகவுக்கு. இந்த கேடு காலத்துல எவ்வளவு வேகமா ஓடுறாங்க பாருங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அகிலேஷ் யாதவ் இப்படி போடுறாருன்னு சொன்னா, யார் உண்மையான நண்பன்? பக்கத்திலே இருக்கிறதுனாலே ஒருத்தர் நண்பனாயிர முடியாது, தள்ளி இருக்கிறதுனால ஒருத்தர் விரோதியாயிர முடியாதுங்கிறதுக்காக, உடல்கள் தள்ளி இருப்பதால் ஒருவர் விரோதியாக முடியாதுங்கிறதுக்காக அடையாளமாக இது இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பாஜக மீண்டும் மீண்டும் சொல்கிறது. அதை செய்கிற ஆற்றல் ஒரே ஒருத்தர் கையில தான் இருக்குது, அது ராகுல் காந்தி கையில தான் இருக்கு. மோடி தான் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். முழக்கம் அவர்களுடையது. அதாவது காங்கிரஸை கொல்ல வேண்டும் என்பது அவருடைய முழக்கம். காங்கிரஸ் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கான வேலையை கூட சேர்ந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவரே இருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த வேலையை துரிதப்படுத்துகிறார் காங்கிரஸ் முக்த் பாரத்ங்கிறது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிகளினுடைய மரியாதையை, அவர்களுடைய அந்த வலுவை துளியும் மதிக்காத ஒரு பண்ணையார்த்தனத்தோடு இயங்கக்கூடிய காங்கிரஸால் ஒருபோதும் அது இன்னொரு பாஜகவாகத்தான் இருக்க முடியுமே தவிர, அது ஒரு அரவணைத்த எல்லோரும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ற இடத்தில் அது இல்லை. சரிங்களா? அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ரீஜனல் பார்ட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான எதிரியை உருவாக்கி, தேசியம் அப்படிங்கிற அந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அப்படிங்கும்போது இந்த உதிரி கட்சிகள், அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து, பாஜக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து
போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சார் இப்போ 3வது அணிக்கு நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி அமைக்கப்படுதுன்னா அது பாஜகவுக்கு தானே அட்வான்டேஜ் அப்படிதானே சொல்லப்படுது. அதனால தானே கடந்த காலத்துல வந்து காங்கிரஸ் பல மாநில கட்சிகள் வந்து வெளியே தள்ளி விட்டாலும் மம்தா பானர்ஜி கிட்டே சேர்த்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க கூட்டணி வச்சதே கிடையாது. ஆனாலும் இங்க திமுக தொடர்ந்து காங்கிரஸ் இருந்தாதான் நமக்கும் பலம், இந்த ஒரு பிரதமர் முகம் இருக்கணும், காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை அமைச்சோம் அப்படின்னா அது வந்து பிஜேபிக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் ராவ் வந்து இப்போ 3வது அணி அமைக்கலாம் அப்படின்னு திமுக சொல்லும் போது திமுக அமைச்சிச்சா? அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. அதான் சொல்றேன், நீங்க வந்து அது காங்கிரஸ் இல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு இந்த ராகுல் காந்தியை நாம் நம்பினோம். சரிங்களா? ஆனால் தலைமை ஏற்று போவதற்குங்கிறது ஒரு பண்பு இருக்குது, அது இல்லை. இன்னொன்று, நீங்க இப்போ 3வது அணி அமைஞ்சா அதனால பிரிஞ்சிரும் வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள், அதனால மோடி ஜெயிச்சுவாருங்க சொல்றீங்க. ராகுல் காந்தி மாதிரி ஒரு நபரை அவர்கள் விட்டு வைத்திருப்பதே, ராகுல் காந்தி ஒரு பலவீனமான தலைவர், நாம இந்த காங்கிரஸ் அழிக்க வேண்டியதில்லை. நான் தான் மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் முக்து பாரத்தை நடத்தி வைப்பதற்கான ஆளே ராகுல் காந்தி தான் அப்படின்னு அவர்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் ராகுல் காந்தியை அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்படி எளிமையான இலக்கு ராகுலை பொறுத்தவரையிலும் மோடி அமித்ஷாவுக்கு ஒரு எளிமையான இலக்கு. அதனால இனிமேல் இந்த மண் குதிரையை நம்பி ராகுலை நம்பி களத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீரியம் மிக்க தலைவர்கள், பாஜகவின் கொடூரத்தை நேரடியாக அனுபவித்தவர்கள். நீங்க உங்களுக்கு உத்தவ் தாக்கரேவினுடைய சாம்னா இதழ் என்ன சொன்னிச்சு? இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஸ்டாலின் தான் சொன்னிச்சு. அதோட பொருள் என்ன? முரசொலி சொல்ற மாதிரி தானே. சரிங்களா? அப்போ அது ஸ்டாலினோட குரல். அதே மாதிரி அது உத்தவ் தாக்கரேயினுடைய குரல். அப்போ உத்தவ் தாக்கரேல இருந்து, மம்தா பானர்ஜியில இருந்து, அகிலேஷ் யாதவ் மற்றும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் நின்று வேலை செய்யும் போது கண்டிப்பாக இந்த பாஜக வீழ்த்தப்படும். வீழ்த்தப்படுவதற்கான காலம் தள்ளி போகலாங்க. ஒன்றாக நிற்பதன் மூலமாக வலிமையான எதிர்ப்பு, ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் ஒரு நெருடலே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி பிளே பண்ணும், சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி பிளே பண்ணும். அது ஒரு சிக்கல். நீங்க அப்படி இல்லாம ரீஜனல் பார்ட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தந்த மாநிலத்துக்குள் வேலை செய்யும். சட்டமன்றத்தில் அவர்களுக்கான வேலை செய்வார்கள், நாடாளுமன்றத்தில் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. இது இயல்பா ஈஸியா இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரியான நெருடலை தடுப்பது என்பது இந்த உண்மையிலேயே வெற்றியை தள்ளி போடுவதற்கு, தடுப்பதற்கு இந்த காங்கிரஸ் தான் காரணம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக உள்ள நுழையுது. யாரு கூட கூட்டணி வச்சு யாரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது? அதிமுகவை தான் முயற்சி பண்ணுது. என்ன காரணம்? அது கலகங்கள் இல்லாத தமிழகம்னு சொன்னிச்சு. அது திமுக தானே முதல் பிரதான எதிரி, திமுகவை தானே அழிக்கணும். இல்லை, அது அதிமுகவை அழிக்குது. அதோட பொருள் என்னன்னா, 2 கழகம் இருக்குது, 2 திராவிட கட்சி இருக்குது. எது பலவீனமா இருக்குதோ அதை அடிச்சிருவோம். நீங்களே வந்து சிங்கங்கள் வேட்டையாடும் போது பார்த்துருப்பீங்க, எந்த குட்டி பலவீனமா ஓட முடியாம இருக்கோ அதை அடிச்சு சாப்பிடும். பெரிய மாட்டோடு சண்டை போடாது. ஏன்னா அது அது அதிக சாப்பாடு கிடைக்கும், அது இல்லை விஷயம். அப்போ எது சாஃப்ட் டார்கெட் அதை அடிப்போம். அதே மாதிரி இந்த தேசிய கட்சிகள் 2மே இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு, இந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் மாநில சுயாட்சியும் மாநில மக்களுடைய உரிமைகளையும் ஒடுக்குகிறவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால சாஃப்ட் டார்கெட்டான, அதாவது பெரிய சங்கி பாஜகன்னு சொன்னா சின்ன சங்கியான காங்கிரஸை முடித்து கட்டுவது உத்தமமானதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் சார், இப்போ மீண்டும் அதே கேள்வி தான் வருது. இப்போ காங்கிரஸ் இல்லாமல் ஒரு அணியை அமைச்சு தேசிய முழுக்க இப்படி ஒரு கோஆபரேஷனோட ஒரு இது பண்ணோம் அப்படின்னா, இப்போ பிஜேபி ஏற்கனவே சற்று பலவீனம் அடைந்திருக்கிறது. ப்ரூட்டல் மெஜாரிட்டியிலிருந்து இப்போ மைனாரிட்டி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாமளே அவங்கள வந்து ஆப்கி பார் 400 பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 400 வச்சிருவோம் போலயே. இல்லை, இப்போ அதாவது கொரோனா வந்த புதுசில் கொரோனா பரவிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் இருமிக்கிட்டு இருக்காங்க. கொரோனாவை பற்றி பாட்டு பாடின எஸ்பி பாலசுப்ரமணியெல்லாம் செத்து போயிடுறாரு. விழிப்புணர்வு பாட்டு பாடினவர் விழி மூடிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பரிதவிப்பாகி போச்சு. என்ன செய்யறது, எப்படி இந்த வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, யார் சாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேரச்சம் நமக்கு உருவாயிடுச்சு. சரிங்களா? அந்த நெருக்கடியில் கூட
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பலவீனமானவர்கள்லாம் இது போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கொரோனாவோடு வாழ கற்றுக்கொண்டோம். இப்போ கொரோனா இல்லையா என்ன? கொரோனா எப்படி ஜீரோவாயிடுச்சா? இல்லவே இல்லையா? கொரோனாவோடு வாழ்வது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பாஜகங்கிற ஒரு மிருகபலம் கொண்ட ஒரு கட்சியோடு அவர்களினுடைய அராஜக திட்டங்களோடு வாழ்வது எப்படிங்கிறத ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம். அதன் பொருள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது அல்ல, போராடி வாழ்வது. நீங்கள் ஏன் கொரோனா ஊசி போட்டுக்கிட்டீங்க? கொரோனாவோடு போராடுவதற்கு தான். அப்போ அந்த போராட்ட குணம் உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் சரியா இருக்குமே தவிர, போர்க்குணமே இல்லாமல் ட்விட்டர் ட்ரெண்டிங்காக, யூடியூப்ல அதிக வியூ போகிறதுக்காக தண்ணியில் குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பப்பு வை தலைமையாக வைத்துக்கொண்டு, ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை தலைமையாக வைத்துக்கொண்டு இதை சாதிக்க முடியாது. உண்மையான போராளிகள் ஒன்றிணைய வேண்டும். அதனால் இன்னைக்கு நடந்திருப்பது என்பது கேட்டிலும் ஒரு நன்மை என்பது இந்த கூட்டணி இவர்கள் ஒன்றிணைந்திருப்பது தான் என்னுடைய கருத்து. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ராகுல் வந்து அப்படி கண்மூடித்தனமாலாம் ஒரு முடிவு எடுக்கல. அதாவது தேசிய கட்சி தேசிய லெவலில் மேக்ரோ லெவலில் பார்க்கணும். தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை மட்டும் நம்ம பார்த்துட முடியாது. தேசிய லெவலில் என்ன நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். திமுக 22 எம்பிக்கள் இருக்கு. நிச்சயமா அந்த தார்மீக அந்த சப்போர்ட்டை வந்து அவங்க இழக்க நேரிடும். அது ஒரு இழப்பு தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே ஒரு புதிய ஃபோர்ஸ் ஒன்று உண்டாயிருக்கு. ஒரு 35% வாக்கு வாங்கியிருக்கு. அதில் அமைச்சர் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் கூடுதலாக இப்போ இவர் ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு நபர் திரு விஜய். இவரை வந்து நம்ம கேரளாவில் பயன்படுத்தலாம், கர்நாடகாவில் பயன்படுத்தலாம். இப்போ தென் மாநிலங்களில் பிஜேபி இல்லாத ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ், தெலுங்கானாவில் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, அதே போல் கேரளாவில் காங்கிரஸ். இப்படி காங்கிரஸ் தென்னிந்தியாவில் முழுக்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக விஜயும் ஒரு ஃபேக்டராக இருக்கார். இன்னும் மேலும் ஒரு கர்நாடகா கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா இன்னும் ஒரு 10 ஓட்டு நம்ம கூட விழ போகுது. நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த வெற்றி தொடரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போடுறதுல. அதாவது கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக சொல்லுவோம். இவர் எம்ஜி ராமச்சந்திரன்கிறவர் உருவாவதற்கு யார் காரணம்? காங்கிரஸ் தானே காரணம். காங்கிரஸ் தானே அவரை ஊக்குவித்து அவரை தூக்கி கொண்டு வந்து அடுத்த கட்டமாக முன்னிறுத்தி நீங்கள் நின்னுங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த திராவிடம் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற, ஏன்னா அவர்கள் இழந்திருக்காங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களின் சினாரியோ வேற. மற்ற மாநிலங்களில் திராவிடம் மாதிரி ஒரு கட்சி காங்கிரஸை வீழ்த்தலை. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு தான் வேற வேற கட்சிகள் வந்திருக்குது. திரிணாமுல் காங்கிரஸோ அல்லது வேற இங்கே அவர் யாரு அஜித் பவாருடைய அண்ணன்கள், சரத்பவாருடைய கட்சி, இப்படிலாம் வந்து வருவதற்கு காரணம் வந்து இவர்களுடைய கட்சி பிரிந்து தான் வந்திருக்கே தவிர தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு காங்கிரஸை முடித்த அல்லது காங்கிரஸை வீழ்த்திய ஒரு ஃபோர்ஸ் உருவாயிருந்துச்சு. அப்போ அந்த ஃபோர்ஸை மட்டுப்படுத்துவதற்கு அல்லது அதை உடைத்து தள்ளுவதற்கு, அதை ரெண்டா பிளக்கிறதுக்கான வேலையே இந்திரா காந்தி அவர்கள் தான் செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படித்தான் நடந்துச்சு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நடிகனை வைத்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை உடைக்க வேண்டும்ங்கிறது அது ஒரு உள்ளுணர்வு. மற்ற மாநிலங்களில் அவங்க பிடிச்சிட்டாங்க கிடைச்சிட்டாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. திமுகவை ஒழித்து கட்டுவது பாஜகவுக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி அவர்களுக்கும் தேவை. ஏன்னா அவர்களும் ஒரு தேசிய கட்சி தானே, அவர்களும் ஒரு திமிங்கலம் தானே. அப்போ சின்ன மீன்களை காலி பண்ண வேண்டியது அவர்களுடைய இயல்பான ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். அந்த ஜெனட்டிக் இஷ்யூலேருந்து அவங்க வேலை செய்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரையிலும் திமுக காலி செய்யப்பட வேண்டிய கூடாரங்கிறது தான் ஒரு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலால சேர்ந்து இருந்துட்டாங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இது மாநிலத்திலும் மற்றும் தேசியத்திலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இது பற்றிய ரொம்ப விரிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.